ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்ரீ. இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிற ரெசின் கிளாக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பேசிக் கிளாக் தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். கிளாக் மேக்கிங் கிட் அப்படின்னு கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஆஃப்லைனில் கிராஃப்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இந்த கிட்டில் நமக்கு ஒரு கிளாக் பேஸ் இருக்கும், கிளாக் டயல், பேட்டரி யூனிட், கிளாக் ஹேண்ட்ஸ் எல்லாமே வந்துடும் இதில். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது ரெசின் ஆர்ட் கிட். இதில் வந்து ஒரு ரெசினும் ஒரு ஹார்டனரும் இருக்கும், அது வாங்கிக்கணும். அப்புறம் ரெசின் நம்ம விடுறப்போ பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பபிள்ஸ் வந்து ப்ளோ அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கன் வாங்கிக்கணும், ஃபயர் கன். இந்த ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மெட்டீரியல்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. எல்லாமே நம்ம கன்வீனியன்ஸுக்கு தான். இது எல்லாமே வாங்கிக்கணுமா அப்படின்னா அது நம்மளோட சாய்ஸ் தான். அது வச்சும் பண்ணலாம், அது வைக்காமையே நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து லார்ஜ் அமௌண்ட்டில் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். மற்றபடி தேவையில்லை. நம்ம வீட்டுக்காக பண்ணுறப்போ 1-2 ஐட்டம் பண்ணுறப்போ எல்லாத்தையும் வாங்கிக்கணும்னு தேவையில்லை. ரெசின் ஆர்ட் கிட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸு, நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கணும். சில பிராண்ட்ஸில் வந்து ரெசின் வந்து சீக்கிரமே ஹார்டன் ஆகிடும். ஸோ நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் நல்ல ரெசினாக நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது வந்து டெக்கரேஷன் மெட்டீரியல்ஸ் தான். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம். கோல்டு ஃப்ளேக்ஸ் வாங்கிக்கலாம், காப்பர் ஃப்ளேக்ஸ், பிரான்ஸ் ஃப்ளேக்ஸ் வாங்கிக்கலாம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ட் ஸ்டோன்ஸ் வாங்கிக்கலாம், கலர்ட் கிறிஸ்டல்ஸ் வாங்கிக்கலாம், நேச்சுரல் ட்ரைட் ஃப்ளவர்ஸ் வைக்கிறது அதெல்லாம் கூட வாங்கி போடலாம். இல்லை லெட்டர்ஸ் மாதிரி நம்ம வாங்கி அங்கங்கே வைக்கலாம், கஸ்டமைஸ்டாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ காமிக்க போகிறது பேசிக் கிளாக் தான். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிளாக் பேஸில் ஒரு ப்ரைமர் மாதிரி ஒரு ஒயிட் பெயிண்ட் வந்து அடிச்சிடலாம். அடித்து அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம டேபிளில் வந்து கவர் பண்ணிக்கலாம், டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதுதான் கிளாக் பேஸு. ஸோ நம்ம ஃபுல்லாக ரெசின் லிக்விட் வந்து போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அது வழிஞ்சு இந்த ஓட்டை அடைக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பென்சிலோ இல்லை பேனாவோ ஸ்கெட்சோ ஏதாவது ஒன்று போட்டு அந்த ஓட்டையை நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இப்படி இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ரெசினை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பிளெயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வேணுங்கிற கலர்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனி கலர்ஸ், அக்ரிலிக், போஸ்டர் கலர்ஸ். ஸோ ரெசின் இப்போ 2 பார்ட் விட்டாச்சு. 1 பார்ட் ஹார்ட்னர். இது எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ கலர் டென்சிட்டி வரணுங்கிறதெல்லாம் நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம இது கிளியர் கப்பாக இருக்கிறதுனால நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியிலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் கான்சன்ட்ரேட் வேணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து கலர் ஆட் பண்ண போகிறேன். ரெசினோட நம்மளுக்கு டிசைர்ட் கலர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆல்கஹால் இங்க்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஆல்கஹால் இங்க் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஆல்கஹால் இங்க் யூஸ் பண்ணாதீங்க, நாட் அட்வைசபிள். ப்ராஜெக்ட் சரியாக வராது. ஏன்னு ரீசன் கடைசியில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கவும் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள்.
24 ஹவர்ஸில் டாப் லேயர் வந்து நல்லா காஞ்சிடும். நம்ம ஃபர்தராக டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். பட் பேட்டரி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 to 3 டேஸ் நல்லா காய விட்டுடணும். அப்போ தான் நல்லா செட்டில் ஆகும். இதோட எட்ஜ்லேயும் பேக் சைட்லேயும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துட்டு வார்னிஷ் பண்ணிவிடுங்க. சம்டைம்ஸ் வந்து ரெசின் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். அப்போ வந்து இந்த மாதிரி காஞ்சிரும். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேட்டரி யூனிட். ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 ஹோல்ஸ் இருக்கும், இந்த இடத்துலையும் இங்கே வந்து இந்த ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம இந்த கிளாக்கோட பேக் சைடில் ஸ்க்ரூ பண்ணிடணும். இது வந்து மாட்டுறதுக்காக. இது வந்து பேட்டரி யூனிட். இந்த இது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லைன் வந்து 12 நேராக வரணும். நம்ம இப்படி தான் மாட்ட போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டு வந்து நம்ம லாங் இனஃபாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து 18 mm, 22 mm, 26 mm அந்த மாதிரி சைஸஸில் கிடைக்கிறது. இந்த கிளாக் த்ரெட்டு வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுறதா? ஸோ இது வந்து சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. ஸோ நம்ம பண்ணுற ஒர்க்கு வந்து இந்த த்ரெட் லென்த்துக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த வாஷரை வந்து நம்ம கழட்டிட்டு வாஷர் மேலே வரணும். இந்த பேட்டரி யூனிட் வந்து கிளாக்குக்கு அடியில் பேக் சைடில் வரணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஆல்கஹால் இங்க் வந்து ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் ரீசன். ஃபஸ்ட்டு கிளாக் ஒன்று பண்ணினோம்ல, அதுதான் இது. பாருங்கள், இந்த கலர்ஸ் ஆல்கஹால் இங்க் எங்கெல்லாம் போட்டோமோ அங்கெல்லாம் எவாப்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா இதில் கலர் ஆல்கஹால் இங்க் வந்து லைட்டாக தான் வந்திருக்கு பாருங்களேன், ஷேடு. ஸோ நம்மளுக்கு அந்த டிசையர்டு கலர் வரணும் அப்படின்னா ஆல்கஹால் இங்க் யூஸ் பண்ணுறப்போ நம்ம நிறைய குவான்டிட்டி வந்து ரெசினில் போட வேண்டியிருக்கு. அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இல்லை ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம ரெசின் கன்சிஸ்டன்சி வந்து மாறுறது, நம்ம கரெக்டாக பார்த்து போடணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் ஆல்கஹால் இங்க் வேண்டான்னு தான் சொல்வேன். இந்த கிளாக் வந்து கலர்ஸ் இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ வந்து இதை கரெக்ஷன் பண்ணணும். கொஞ்சம் ரீஒர்க் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே இதை ரீஒர்க் பண்ணிவிட்டு அதை ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.